வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக அற்புதமான இடத்த பத்தி பார்க்க போறோம். இயற்கை, வரலாறு, அப்புறம் சிலிர்க்க வைக்கும் புராண கதைகள். இது மூணும் ஒன்னா சேர்ற ஒரு இடம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒரு சின்னஞ்சிறு சிலந்தியால கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ரொம்ப பழமையான கோவில் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னடா இது, சிலந்தி எப்படி இவ்ளோ பெரிய கோவில் கட்டும்னு ஆச்சரியமா இருக்கா? ஆனா அந்த ஆச்சரியத்துக்கு பின்னாடி ஒரு பிரம்மி போட்டும் வரலாறு இருக்கு. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீரின் சிறப்பை பத்தி பார்க்கலாம். அப்புறம் அந்த சுவாரஸ்யமான யானை, சிலந்தி புராணம், பிரம்மாண்டமான சோழர்களோட கட்டிடக்கலை, அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதியோட ரகசியம், கடைசியா இங்க நடக்கிற சில தனித்துவமான சடங்குகள். இதையெல்லாம் தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். பஞ்சபூத ஸ்தலம், அதுலயும் குறிப்பா நீரின் சிறப்பு. இயற்கையோட 5 மூலப்பொருட்கள்ல இந்த கோவில் நீரை குறிக்குது. இங்க இருக்கிற லிங்கத்தோட பேரு அப்பு லிங்கம். அப்பு அப்படின்னா நீர்னு அர்த்தம். புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, பார்வதி தேவி அகிலாண்டேஸ்வரியா இங்க வந்து வெண்ணாவல் மரத்துக்கு அடியில காவேரி ஆத்து தண்ணிய வச்சு ஒரு லிங்கத்தை உருவாக்கி வழிபட்டதா சொல்லப்படுது. தண்ணியாலேயே ஒரு லிங்கத்தை செஞ்சு வழிபடுறது நினைச்சு பார்க்கவே எவ்ளோ அற்புதமா இருக்குல்ல. இது வெறும் தொன்ம கதை மட்டும் கிடையாதுங்க. நிஜமாவே இன்னிக்கும் அந்த கருவறையில இருக்கிற சிவலிங்கத்தை சுத்தி எப்பவுமே ஒரு நீரூற்று ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நீரோட அளவு இன்னும் அதிகமாயி பெருக்கெடுத்து ஓடும். ஒரு கர்ச்சுவத்துக்குள்ள, அதுவும் கருவறைக்குள்ள இப்படி ஒரு வற்றாத நீரூற்று இருக்கிறத உங்க மனக்கண்ணால நினைச்சு பாருங்க. இது உண்மையிலே இயற்கையோட ஒரு மாபெரும் அற்புதம் தானே. அடுத்ததா இந்த கோவிலோட பேருக்கு காரணமான ஒரு விசித்திரமான புராண கதைய பத்தி பார்க்கலாம். இந்த கோவிலோட பேர் காரணமே சாபம் வாங்கிய 2 சிவகணங்களுக்கு இடையில நடந்த ஒரு போட்டியிலிருந்து தான் தொடங்குது. சாபத்தால ஒருத்தர் யானையாவும் இன்னொருத்தர் சிலந்தியாவும் பூலோகத்துல பிறக்கறாங்க. 2 பேருமே இங்க வந்து சிவனை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. யானை என்ன பண்ணுனா, காவேரியிலிருந்து தன் தும்பிக்கையால தண்ணி கொண்டு வந்து ஊத்தும். சிலந்தி என்ன பண்ணுனா, லிங்கத்த மேல காய்ந்த சருகுகள் விழாம இருக்க ஒரு வலைய பின்னி காவல் காக்கும். யானை அந்த வலைய குப்பன்னு நினைச்சு பித்து எரிய 2க்கும் நடுவுல கடுமையான சண்டை வரும். கடைசியில 2மே உசுர விட, அதோட தீவிர பக்திய பார்த்து சிவபெருமான் அவங்களுக்கு முக்தி அளித்தார்னு புராணம் சொல்லுது. இந்த கதையில ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு விலங்கோட பக்தி எப்படி ஒரு ஊரோட வரலாற்று பேராவே மாறி போச்சு அப்படிங்கிறது தான். திருன்னா புனிதமான, ஆனைனா யானை, கானா காடு. அதாவது புனிதமான யானைக்காடு அப்படிங்கிறது தான் காலப்போக்குல மருவி திருவானைக்காவல் அப்படின்னு பேர் வந்துச்சு. கதையில இருந்து இப்ப கொஞ்சம் நிஜத்துக்கு வருவோம். இந்த பிரம்மாண்டமான சோழர் கட்டிடக்கலைய பத்தி பார்க்கலாம். புராண கதைக்கும் நாம இப்போ நேரில பாக்குற கட்டிடக்கலைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்க. அந்த சிலந்தி அடுத்த பிறவியில மாமன்னர் கோச்சிங்கட் சோழனா பிறந்தது. முன் ஜென்மத்துல யானை மேல இருந்த அந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு யானையும் கருவறைக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே வெறும் 4 அடி உயரமும் 2 அடி அகலமும் கொண்ட ரொம்ப ரொம்ப சின்ன நுழைவாயில கட்டினாரு மன்னர். முந்தைய பிறவியோட அனுபவம் எப்படி ஒரு பிரம்மாண்டமான நிஜ கட்டிடக்கலையில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. இப்போ இந்த நம்பரை கவனிங்க, 25. இதுதான் இந்த கோவிலோட 5வது திருச்சுற்றுச் சுவரோட உயரம், 25 அடி. விபூதி பிரகாரம்னு அழைக்கப்படுற இந்த மாபெரும் சுவர சிவபெருமானே ஒரு சாதாரண தொழிலாளி ரூபத்துல வந்து கட்டினாருன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதே மாதிரி 796, இது என்ன கணக்குனா, கோவிலோட 4வது திருச்சுற்று மண்டபத்துல செதுக்கப்பட்டிருக்கிற தூண்களோட எண்ணிக்கை. இந்த எண்கள்லாம் நமக்கு எதை உணர்த்துதுன்னா, இந்த கோவில் வளாகம் எவ்ளோ பிரம்மாண்டமானது, அதோட கலை நுணுக்கம் எவ்ளோ ஆழமானது அப்படிங்கறத தான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதி. இங்க ஒரு மிக தனித்துவமான குருசீல உறவு முறையை நாம பார்க்க முடியும். மத்த சிவ ஆலயங்கள்ல விட இந்த கோவில் எப்படி முற்றிலும் மாறுபட்டது அப்படிங்கறத இது ரொம்ப அழகா விளக்குது. சாதாரணமா எல்லா சிவ ஆலயங்கள்லயும் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். ஆனா இங்க அகிலாண்டேஸ்வரி கிழக்கு நோக்கியும் ஜம்புகேஸ்வரர் மேற்கு நோக்கியும் இருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மாணவிக்கு ஆசான் உபதேசம் செய்யற ஒரு அமைப்பு இது. அதனால இங்க திருக்கல்யாணம் அப்படிங்கிற சடங்கே கிடையாது. இந்த குரு சீட உறவு உண்மையிலே ரொம்ப விசேஷமானதுங்க. ஆரம்ப காலத்துல அகிலாண்டேஸ்வரி அம்மன் ரொம்ப உக்கிரமா இருந்தாங்களாம். இத பார்த்த ஆதிசங்கரர் என்ன பண்ணாருன்னா, அம்மனை சாந்தப்படுத்துறதுக்காக சன்னதிக்கு நேர் எதிரே பிரசன்ன கணபதிய பிரதிஷ்டை செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்ட 2 தாடங்கங்கள், அதாவது காதணிகளை அம்மனுக்கு அணிவிச்சு அவங்களோட உக்ரத்தை குறைச்சு சாந்தப்படுத்தினாரு.
ஆன்மீகமும் கட்டிட அமைப்பும் சேர்ந்து எப்படி ஒரு மாபெரும் ஆற்றலை சமநிலைப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இங்க நடக்கிற ரொம்பவே தனித்துவமான சடங்குகள் மற்றும் கலாச்சாரத்தை பத்தி பார்க்கலாம். இங்கே நடக்கிற மதிய பூஜைய நம்ம கண்டிப்பா பார்க்கணுங்க. பார்வதி தேவியே நேர்ல வந்து சிவனை வழிபட்டதா ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால அந்த உச்சிக்கால பூஜைய நடத்துற தலைமை அர்ச்சகர் ஒரு பெண் மாதிரி புடவை கட்டிட்டு போய் தான் சிவனுக்கும் பசுவுக்கும் பூஜை செய்வாரு. அதுவும் சாதாரண பசு கிடையாது. அந்த பூஜைக்கு கரும்பசு அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான கருப்பு நிற பசுவை தான் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம தினமும் சிவலிங்கத்துக்கு சமைத்த சாதத்தால அன்னாபிஷேகம் செய்யப்படுறதும் இங்க இருக்கிற ஒரு பெரிய சிறப்பம்சம். இந்த முழு விளக்கத்திலையும் நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதாங்க. நீர் அப்படிங்கிற இயற்கையின் சக்தி, மரங்கள், ஒரு யானை, அப்புறம் சிலந்தியோட பக்தி, அதை தொடர்ந்து மனுஷங்களால கட்டப்பட்ட வியக்க வைக்கும் பிரம்மாண்டமான கட்டிடக்கலை, இது அத்தனையும் ஒன்னா சேர்த்து எப்படி பண்டைய தமிழர்களால இவ்வளவு நேர்த்தியான ஒரு தெய்வீகமான ஆழமான வரலாற்று பதிவா உருவாக்க முடிஞ்சது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனை நம்ம தமிழ் மரபோட மகத்துவத்தையும் அவங்களோட அறிவியலையும் நமக்கு ரொம்பவே ஆழமா உணர்த்துது இல்லையா? இந்த கேள்வியோடையே இன்னைக்கு நாம இந்த விளக்க தொகுப்பை நிறைவு செய்வோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திக்கலாம்.